எண்கள் இருக்கிறது. அந்த 9 நவ கிரகங்களுமே ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மையும் இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு நம்பருக்கும் நம்மளுக்கு வந்து முதல்ல கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து சூரியனுக்கு 1, சந்திரனுக்கு 2, குருவுக்கு 3, ராகுவுக்கு 4, புதனுக்கு 5, சுக்கிரனுக்கு 6, கேதுவுக்கு 7, சனி பகவானுக்கு 8, கடைசியா பாத்தீங்கன்னா 9 அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நம்மளே வச்சுக்கிறோம். அப்ப இந்த மாதிரிதான் நம்ம வந்து இந்த எண்களை நம்ம வந்து பிரித்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த எண்களை எல்லாம் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ஒவ்வொரு அந்த சூரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சூரியனுக்கு உண்டான எண்கள் அப்படின்றது வலுவான எண்கள் அப்படின்றது இருக்கிறது. 1லிருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள்ல நல்ல எண்களும் இருக்கிறது, கெட்ட எண்களும் இருக்கிறது. அப்ப இந்த 100ல இருந்து இருக்கக்கூடிய அந்த எண்கள்ல சூரியனுக்கு உண்டான எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அதை வந்து நம்ம வந்து தனியா எடுத்துடலாம். அப்ப உங்களுடைய ஜாதகத்துல சூரிய பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறாரோ அந்த எதை குறிகாட்டுகிறது என்பதை நம்ம வந்து பார்க்கணும். பார்த்து அதுல இருக்கக்கூடிய சூரியனின் எண்ணான, நீங்க நினைப்பீங்க சூரியன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 10, 19, 20 இப்படி போயிடக்கூடாது. இந்த எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்களை இங்க வந்து காட்டும். அப்போ வந்து நியூமராலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரை கூட்டி கூட்டி ஒன்னாக்கிடுவாங்க. ஆனா இங்க இந்த ராஜ நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க இருக்கக்கூடிய நம்பர்கள் எதுவாக இருந்தாலும், இப்ப போன் நம்பர்ல 10 நம்பர் வருது அப்படின்னாக்கும் அந்த 10 நம்பரை ஒரு முறை மட்டும்தான் நீங்க கூட்டணும். கூட்டி வரக்கூடிய எண் என்னவோ அதுதான் உங்களுக்கு பேசும். இதுவே வண்டி நம்பர் 4 நம்பர் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கும் அந்த 4 நம்பரை ஒரு முறை தான் கூட்டணும். உங்க பெயர்ல இருக்கக்கூடிய நம்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் ஒரு முறை தான் கூட்டணும். இப்ப கூட்டி 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 ஒரு நம்பரா நம்ம வந்து கொண்டு வரக்கூடாது. கூட்டி வரக்கூடிய எண் எதுவோ அந்த நம்பர் அங்க வந்து உங்களுக்கு பேசும். இது எல்லாமே அனுபவபூர்வமான உண்மையாகத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு சூரிய பகவான் 2ஆம் இடத்துல நல்லா இருக்கிறாரு அப்படின்னாக்கும் சூரியனின் வலுவான எண்களை நீங்க வந்து எடுக்கணும். அப்ப வலுவான எண்களை எடுத்து நம்ம வந்து அந்த 2ஆம், அதாவது இந்த இதுல வந்து 2 அப்படின்ற அந்த குடும்பஸ்தானத்துல அமைச்சு அதன் பிறகு அதனையும் டோட்டலையெல்லாம் நம்ம பார்த்து எல்லாத்தையும் சரிபடுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த எண்கள் உங்களுக்கு பேசும். அப்ப 2 அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும், அதாவது ஓப்பனாவே உடைச்சே வேணா சொல்லிடுறேன். அதாவது 10 to 20க்குள்ள 19 வரைக்கும் நீங்க வந்து 1 சூரியனுடைய நம்பர், 20ல இருந்து 29 வரைக்கும் 2 சந்திரனுடைய எண்கள், 30ல இருந்து 39 வரைக்கும் உங்களுக்கு குருவோட எண்கள். இதுல எல்லாமே வலுவான எண்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இருக்கிறது. நம்ம ஏதோ ஒரு நம்பரை தூக்கி உள்ள போட்டலாம் அப்படின்லாம் போட முடியாதுங்க. அதாவது இதுல சூட்சமங்கள் ரொம்பவே இருக்கிறது. நம்ம ஏதோ ஒரு நம்பரை தூக்கி உள்ள போட்டு எதையா எடுத்துடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் சிக்கல்ல போய் சிக்கிக்குவீங்க. அதனால நீங்க வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கும் உங்கள் ஊரில் பக்கத்துல யாராவது ராஜநிலை ஜோதிடர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னாக்கும் அவர்களை அணுகி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த நம்பர்களை தேர்வு செய்து எடுத்துக்கீங்க. நீங்க ஒவ்வொரு நம்பரையும் எடுத்து இந்த நம்பர் நல்லா இருக்குதா சார், இது எப்படிங்க சார் இருக்கு, இப்படி எல்லாம் நீங்க கிராஸ் கேள்வி ரொம்ப கேட்க வேண்டாம். யாராக இருந்தாலுமே நீங்க முன்னேறும் அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் இருந்துச்சுனாக்கும் ஒரு ஜோதிடர் அணுகி இந்த மாதிரி இருக்குது சார், எனக்கு எப்படி எடுத்தா எப்படி எனக்கு நல்லா இருக்கும், என்னுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. அப்ப அந்த எண்களை என்ன பண்றாங்க அப்படின்னா வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. யாருமே பயன்படுத்துறது இல்லை. என்ன காரணம்னாக்க இந்த நம்பர்ல போய் வேலை செய்யுமா, செலவு பண்றது நீங்க, நாங்க எடுத்து கொடுக்கறது எங்களுடைய கடமை. நாங்க கடைசி வரைக்கும் அந்த நம்பர் உங்க கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் நாங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். 2 மாசம் 3 மாசம் எங்களுடைய இந்த வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்போம். பழைய நம்பரை டவுன் பண்ணிட்டு புது நம்பரை யூஸ் பண்ணுங்க சார் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஆனா யாருமே கேட்கறதும் இல்லை, கண்டுக்கிறதும் இல்லை. ஆனா ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, கரெக்டா ஃபாலோ பண்றவங்க அவங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் அருமையா அவங்களுக்கு தெரியுது. அப்ப நம்ம நீங்க செலவு பண்றீங்க, நாங்க எங்களுடைய கடமையை நாங்க எடுத்து கொடுத்தாலும் நீங்க சரிவர அதை வந்து பயன்படுத்த வேண்டும் என்பதான் எங்களுடைய ஆதங்கமே. அப்ப கரெக்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வளர்ச்சியும் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்ப வந்து 40க்கு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 49 வரைக்குமே உங்களுக்கு வந்து ராகுவோட எண்கள். அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 50ல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 59 வரைக்கும் உங்களுக்கு வந்து புதனுடைய எண்கள். 60ல இருந்து 69 வரைக்கும் உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய எண்கள். அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 70ல இருந்து 79 வரைக்கும் உங்களுக்கு வந்து கேதுவோட எண்கள். அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 80ல இருந்து 89 வரைக்கும் சனி பகவானின் எண்கள். அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து வந்து செவ்வாய் பகவான். இவருடைய எண்கள் எல்லாமே இதுதான் எங்களுடைய இந்த ராஜ நிலையில இருக்கக்கூடிய எண்கள். இதுலயும் முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் சூட்சமங்கள்.
இதை வந்து நம்ம வந்து வெளிப்படையாம நம்ம வந்து பேச முடியாது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தை வச்சுதான் இந்த நம்பர்களை நம்ம வந்து தேர்வு செய்ய வேண்டும். ஏதோ ஒரு நம்பரை எடுத்து நம்ம வந்து பயன்படுத்தணும்னா வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சியை நம்ம நோக்கி போக முடியாது, அடுத்து இறங்கு முகமாகத்தான் இருக்கும். சரிங்களா? அப்ப இது மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போன் நம்பர் அப்படின்றது பேசிக் மட்டும்தான். போன் நம்பர், வண்டி நம்பர் அப்படின்றது பேசிக் மட்டும்தான். அடுத்ததாக நம்ம வந்து வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பணம் அப்படின்னாலே நம்ம வந்து பண பெட்டியை நம்ம வந்து கவனிக்க வேண்டும். பண பெட்டியை நம்ம சரியா பயன்படுத்த வேண்டும். பணப்பெட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அளவுகள் அப்படின்ற விஷயம்தான் இங்க பேசும். பணம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மர பெட்டியில தான் நம்ம வந்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் மரப்பெட்டியில இப்ப யாரும் சார் வைக்கிறா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதாவது மரப்பெட்டியில வச்சீங்கன்னா மட்டும்தான் பண ஈர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இது தேக்கு மரத்துல நம்ம செய்யும் போது பணத்தை தேக்கி வைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு வீட்டுல வந்து ஒரு நிலை கதவு வைக்கிறீங்க அப்படின்னாலே தேக்குல ஏன் வைக்கிறாங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். தேக்கு மரம் மட்டுமே நல்ல விஷயங்களை மட்டுமே தேக்கி வைக்கக்கூடியது. சரிங்களா? அப்ப தலைவாசல்ல நீங்க வந்து தேக்கு மரத்துல நீங்க ஒரு நிலையை வச்சுட்டீங்க அப்படின்னாக்கும் வீட்டுக்குள்ள தேவையில்லாத அதாவது அமானுஷ்யம் மற்றும் அடுத்து எதிர்மறை சிந்தனைகள் எதுவுமே உள்ள வராது. அது வெளியே அப்படியே போயிடும். அப்ப தேக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேக்கு மரத்துல நம்ம வந்து பெட்டி அளவுகள்ல செய்து நம்ம வந்து வீட்டுல வச்சு அதை கரெக்டா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோவும் நம்ம வந்து முன்னாடி கொடுத்துருக்கோம். இப்போவே அந்த வீடியோவை நம்ம வந்து சொல்றோம். இது வந்து பெட்டி வாங்கி வைக்கிறவங்களுக்கு இந்த இதை நீங்க வந்து பயன்படுத்திக்கங்க. என்ன சார் இது 5000 10,000 வருமே சார், நம்மளால முடியுமா சார் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லுவாங்க. இவங்களுக்கும் ஒரு ரெமெடி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேன். அதாவது நீங்க அந்த தேக்கு மர பெட்டியில என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரை பெட்டி அளவுக்கு நீங்க ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்க வந்து சில்லறை காசுகளை நீங்க வந்து வாங்கி அதுக்குள்ள நீங்க போட்டு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அது சில்லறை காசுகளை போட்டு வச்சு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டை, ஏலம், கிராம்பு, அடுத்து பச்சை கற்பூரம், அது போக கொஞ்சோண்டு பனை ஓலை 10 CM அளவுக்கு நீங்க வெட்டி எடுத்து அதுல லாபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எழுதி 4 மூலையிலையும் மஞ்சளை தடவி நீங்க அந்த பண பெட்டியில நீங்க மேல வச்சு கரெக்டா நீங்க வந்து வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில நீங்க வீட்டுல சாமி கும்பிடும் போது அந்த பணப்பெட்டியை மேல எடுத்து வச்சு அதுல சாமியை கும்பிட்டு அதுக்கு மேல இதெல்லாம் நீங்க போட்டுதான் சாமியை கும்பிடணும். கும்பிட்டுட்டு அதுக்கு மேல அந்த பண ஓலையை நீங்க வச்சுட்டு அந்த பனை ஓலையோட சேர்த்து சாமி கும்பிட்டு முடிச்ச பிறகு அதை அப்படியே கொண்டு போய் பீரோக்குள்ள வச்சு அதன் மேல நீங்க பணத்தை வச்சு எடுங்க. ஆட்டோமேட்டிக்கா பணம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு விரயமாகாது. பணத்தை இழுத்து பிடிக்கும். பணம் நம்மளுக்கு சேவ் பண்ணும். சரிங்களா? பணம் நன்றாக உங்களுக்கு சேரும். சரிங்களா? இது நம்மளுக்கு சும்மாவே இருந்தாலும் வந்துருமானா ரொம்ப கிண்டல் கேலியுமா பேசுவாங்க. நம்ம எவ்வளவுதான் சம்பாரிச்சாலுமே பணம் நிக்காது. இதுக்குத்தான் இந்த ஒரு முறையை நீங்க வந்து கையாண்டீங்க அப்படின்னாக்கும் இது உங்களுக்கு நன்றாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக அதாவது ஒண்ணுமே எங்களால முடியல சார், என்ன சார் பண்றது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கும் நான் இப்ப சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னாக்கும் இதுவும் உங்களுக்கு வந்து அற்புதமான பலன்களை தருகிறது. அதாவது விம் பார் இருக்கு தெரியுங்களா? விம் பார். அந்த விம் பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு ஒரு விம் பார் விற்கும். அது வந்து கரெக்டா வந்து பாக்ஸ் மாதிரியே உங்களுக்கு விற்கும். அந்த விம் பார் வந்து எங்களுக்கு அளவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கிறது. அந்த விம் பாரை நீங்க வாங்கி அந்த பார்ல இருக்கக்கூடிய அந்த பாரை எடுத்துட்டு அந்த பெட்டியை நீங்க வந்து கரெக்டா நீங்க வந்து எல்லாம் சுத்தப்படுத்தி அதன் பிறகு அதுக்கு மேல நீங்க இந்த நான் சொன்ன இந்த 500 1000 சில்லறை காசுகளை வாங்கி போட்டு அதுக்கு மேல நீங்க பச்சை கற்பூரம், கிராம்பு, பட்டை, ஏலம் இது எல்லாத்தையுமே உள்ள போட்டு கொஞ்சோண்டு அதாவது பனை ஓலை. பனை ஓலை எதுக்காக நம்ம வைக்கணும் அப்படின்றத முதல் தெரிஞ்சுக்கணும். பனை ஓலை அப்படின்னு பாத்தீங்கன்னாலே பணம் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்குள்ள இருக்கிறது. அதுவும் இல்லாம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அவரே வந்து அந்த லோகோன்னு பின்னாடி அந்த பணத்தை எல்லா பணத்திலையுமே இருக்கும். 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் எல்லாத்துலயுமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டு ஒரு புலி படம் இருக்கும் பின்னாடி. அந்த புலிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனைமரம் தான். அந்த பனைமரம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கெயினா இருக்குது அப்படின்ற அப்போ ஒரு ரிசர்வ் பேங்க்லயே வந்து பனைமரத்தை அவன் வந்து அச்சடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னாக்கும் நம்ம வீட்டுல வைக்கிறதுக்கு என்னமா அங்க கட்டுக்கட்டா பணம் இருக்கும். நமக்கு அந்த கட்டுக்கட்டா இருந்தாலும் இல்லைனாலும் ஏதோ நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான பணம் வந்தாலே போதும் அப்படின்றத நம்ம வந்து இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பணம் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை விட்டு போகும். பணத்தை ஈர்க்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை வைத்து அதன் பிறகுதான் உங்களுக்கு நம்பர்களாக நம்ம வந்து தேர்வு செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி எடுக்கும்போது அந்த நம்பர்கள் உங்களுக்கு வேலை செய்யும். இல்லை அப்படின்னாக்கும் அது உங்களுக்கு வேலை செய்கிறதா இல்லையான்றது தெரியாது. அது அப்படியே தான் போயிட்டு இருக்கும். சரிங்களா?
இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது. நம்மளுடைய சேனல்ல இன்னமும் வீடியோக்கள் எவ்வளவோ இருக்கிறது. அதையெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது திருப்பூரில் இருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம். என்னுடைய போன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 95 85 97 95 29 இந்த நம்பருக்கு நீங்க